இந்த படத்துல வந்து நீங்க ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டான்ஸ் மியூசிக்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? எதுவுமே இல்ல. டான்ஸும் இல்ல, பாட்டும் இல்ல. சும்மா பிட் சாங் இப்பதான் பிட் சாங் இருக்கும். மான்டேஜ் கதையோட தான் இதாகும். எங்கேயுமே வெளிய போகாது. அங்க டான்ஸ் ஆடுற மாரியான விஷயமே இல்ல. அண்ணன் தான் அந்த டான்ஸ் ஆமா. எனக்கு வந்து இல்ல, டான்ஸ் இல்ல. டான்ஸ் இல்ல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? இருக்கு என்ன பண்றது? சரி ஓகே. இவங்க கூட ரொமான்டிக் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் இருக்குல்ல நீங்க தான் சொல்லணும். ஆமா. எனக்கு நடிக்கும்போது நாங்க நடிக்க தானே செய்றோம். ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு செட்ல? செட்ல வந்து எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா, சீன் ஒழுங்கா பண்ற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது 2 அதுல பேரும் கோ அடுத்தடுத்த டேக் ஆர்டிஸ்ட். போகாம எங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு பாண்ட் இருந்தது. நல்ல bond, ஃப்ரெண்ட்லியா friendship bond. ஓகேவா? நீ பண்ணு, நான் பண்ணு இந்த மாரி ஒரு மாரி இருக்கும். அதனால ஒரு கோ ஆர்டிஸ்ட்க்கு அதான் தேவை. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க்கிங்ல இருந்தது. ஸ்க்ரீன்ல வந்து நீங்க மதன், ரதியோட கெமிஸ்ட்ரி எப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க உங்கள பார்த்து. எல்லாரும் வரவங்க பிறகு பிக்சர சொல்லிட்டு போறாங்களேண்ணே. ரதிக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலி? ரதிக்கு என்ன அர்த்தம்? அது ரதியே சொல்லட்டும். ரதி தான் சொல்லணும். முடிச்சிட்டு கூப்பிடுங்க நான் போய் உள்ள போயிட்டு வரேன். டைரக்டர் தான் சொல்லுவேன் கரெக்ட்டா இருக்கும். டேரக்டர் இல்ல அவர் வரல. அவர் வந்து ஏதோ பிஸியா ஏன் இருக்காரு. இந்த டைட்டில் சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு ஐடியா இருக்கா? எத்தனை இன்டர்வியூ டைரக்டர் சொன்னார் கேட்டார். அது ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் இருக்கு. அஹ் மதன், மன்மதன், ரதி அப்படி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கு. மன்மதன் ரதின்னு கடவுள் பேர் மித்தாலஜிக்கல் கேரக்டர். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ண தான் இந்த 2 பேர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். மதனும் ரதியும், ரதி மதன் அப்படியே. ஸோ இந்த மூவில த்ரூ அவுட்டே ஒரு விஷயம் இன்ஸ்பயர் தான் மூவி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால டியர் ரதி அந்த நினைக்கிறேன்.